ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உடனடி அப்பம் தான் சுட போறோம். என்ன அப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்டன்ட் அப்பம் நிறைய வகையில நான் போட்டிருக்கிறேன். அப்பம் அரிசியில கஞ்சி காய்ச்சி சுடலாம், அப்படி நிறைய வகையில போட்டிருக்கேன். அதுல இதுவும் ஒரு விதம். டக்குன்னு நினைச்ச உடனே நாங்க உடனே இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பத்தை ரெடி பண்ணியாச்சு, சுட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. அந்த மாதிரி தான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு சுவையான அப்பத்தை ரெடி பண்ணலாமா? வாங்க. உடனடி அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்ஸ்டன்ட் அப்பம் என்ன. ஓகே, இப்ப வாங்க எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணுவோம். இதுல மா எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த சிவப்பரிசி மாத்தான், கடையில விற்க முடியப்பமா அதான் வாங்கியிருக்கு. அது சேர்ப்போம். இதுல இந்த சிவப்பரிசிமா 4 கப் எடுத்திருக்கிறேன். இதோட 1.5 கப் குத்தரிசி எடுத்திருக்கிறேன். நீங்க வெள்ளை சோறுண்டாலும் போடலாம், சவிச்சு சோறு. நான் குத்தரிசி தான் இன்றைக்கு சமைச்சேன்னா அதனால அதை எடுத்திருக்கிறேன். தேங்காய் பூ 2 கப், சீனி பிரவுன் சுகர் தான் நான் எடுத்திருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன். இது தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு இது சேர்க்க விடலாம், 2 டேபிள் ஸ்பூன். இதோட ஈஸ்ட் எடுக்கிறேன், 1 2 3. இதுல நீங்க அரைவாசியா கூட பிரிச்சு செய்யலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். முட்டை, நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். இதுல 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். தண்ணி வந்து நான் 3 கப் தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க காணாட்டிக்கு பார்த்து சேர்க்கலாம். இனி இதை வந்து அரைவாசியா அரைச்செடுக்க போறேன் கிரைண்டர் கப்ல. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி காணாத மாதிரி இருக்கு, ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இதில் இதை மாதிரி மற்றதையும் மீதம் இருக்கத்தையும் போட்டு அரைச்சிடும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இது வந்து இப்படியே ஒரு மணித்தியாலம் இருக்கட்டுக்கும். 1 மணித்தியாலம் தேவையில்லை, கடைசி ஒரு அரை மணித்தியாலம் சரி இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அப்பத்தை சுட வேண்டியதுதான். 1 மணித்தியாலம் இல்லாட்டிக்கு அரை மணித்தியாலம். நான் எப்படியும் அரை மணித்தியாலத்தில் சுட்டுருவேன். பாப்போம் எப்படி வருதுன்னு காட்டுறேன்னா. அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்க, இது எல்லாத்தையும் படுத்தனி கழுகி எடுக்க வேண்டியா. இதில் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறேன், முதலாம் பால். இதில் சீனி சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு, சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது பாலப்பத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பக்கடையை போட்டாச்சு. ஓடியாங்க அப்பக்கடை. முதல் இதுல சுட்டு பார்ப்போம். என்ன சூடாட்டுக்கும். இங்க பாருங்க, நாங்க கலந்து வச்ச அப்பமா எப்படி பொங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டா ஊத்துட்டுருவேன். பார்த்தீங்களா? கலந்து விடுவோம். இது எனக்கு ஒரு அரை மணித்தியாலத்திலேயே நல்லா பொங்கி வந்துட்டுது. 1 மணித்தியாலம் வெளியில ஊத்திடும். அதெல்லாம் நீங்க பாருங்க கிடைக்க என்ன. முதல் இந்த நான்ஸ்டிக்ல இந்த சட்டியில சுட்டு பார்ப்போம். ஆனா இதுல எடுபடாட்டிக்கு ஒரு முட்டையை அடிச்சு ஊத்திட்டோம்னா எடுபட்டுரும். என்ன எடுப்படும் அனப்படாது. பார்ப்போம். முதல்ல ஒன்றை ஊத்தி பார்ப்போமா? நல்லா சூடாயிட்டு தானே. என்ன பிளேன் அப்பம் போடுவோமே நம்ம. எடுப்பாடே இல்ல. என்ன எடுப்பாடவன்.
இப்ப அப்பத்த பாப்போமா பாருங்க எப்படி வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த அடுப்பு ஒரு பக்கம் உள்ளுக்கு தான் போடும் பொருளகேன்டா இது அடுப்பு இந்த பக்கம் அவியல், இந்த ஒரு பக்கம் அவிஞ்சிருக்கு ஒரு பக்கம் அவியலேன்னு சொல்லுங்க. காத்துக்கு அடுப்பு அங்கேயும் இங்கேயும் பறக்குது. ஆனா சூப்பரா வந்திருக்கு. அப்போ பாருங்க எப்படி கொஞ்சம் சூடாட்டுக்கு பாப்பா வாங்கோ. சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா நண்பர்களே. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதா? இந்த நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாத்தீங்களா, டேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்கிட்டான் நண்பர்களே. அடுத்த ஊத்துவோமா, பாலை பத்து பாப்போமா. பாருங்கோ சூப்பரா வந்திருக்கு. நான்ஸ்டிக்கே தேவையில்லை, கோச்சிக்கொண்டே இருக்கு. அப்படியே வடிவா எடுத்துட்டு அதை கீழே பால் ஊத்துப்பட்டது தானே சரிங்களா. இனி நாங்க கூட பிளேன் அப்பம் தான் சுட போறோம். என்ன பிளேன் அப்பம் தான் பஞ்சு மாதிரி இருக்கு. கட்டச்சம்பலோட சாப்பிட பாலப்பமும் சுடுவோம். முதல் பிளேன் அப்பத்தை சுட்டுட்டு பிறகு பாலப்பத்தை சுடுவோம் சரியா. அப்ப பாத்தீங்கன்னா கட்டச்சம்பலோட சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே. பாருங்க பாத்தீங்களா. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. அப்பத்துக்கு பாத்தீங்கன்னா 2-3 அடுப்பு இருக்கணும். என் அடுப்பை வெளியில கொண்டு வந்து வச்சு இருந்து சுடுவோம்னு பார்த்தா அந்த வட்டை கலர் படுது இல்லை, அதுக்கெல்லாம் ஜூட் தான் சரிப்பட்டு வரும். அதுகளை நான் இடக்கு முடக்கா கலட்டி ஏதாவது வந்தால் மட்டும் நாங்க ஒரு அடுப்புலயே சுட்டு கொண்டிருக்கோம். இது சரிப்பட்டு வராது. கொஞ்சம் சுட்டுட்டு உள்ளுக்கு போய் 2 சட்டியை வச்சு கடகடன்னு சொன்னா இந்த சட்டியில சுடத்தான் எனக்கு ஆசையா இருக்கு. இங்க வருங்க, அப்பம் என்றாலே நான்ஸ்டிக் சட்டியில சுடவே கூடாது. இப்படி சட்டியில சுடுறீங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. இங்க பாருங்க எப்படி பார்த்தீங்களா. இதுல சுடுறதுதான் நப்பம், இதுல எப்படி ஒட்டாம எடுக்கிறதா நப்பம். எனக்கு நான்ஸ்டிக் சட்டியில சுடுறதோட இருக்கு இங்க பாருங்க இருக்குது. ஆனா இது தோசை மாதிரி வரும். எனக்கு மினக்கட்டு இதுலதான் சுடுவேன் இருந்தேன். ஏன்னா இதுல சுட்டு சாப்பிடுறதா எனக்கு நல்ல விருப்பம். அது சரியா அது ஒரு மாதிரி இருக்கு இந்த நான்ஸ்டிக். அது எங்களுக்கு அது பழகிட்டு இதுலயே. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் நான் கடை இடந்து சுட்டுட்டு காட்டுறேன். அதுக்குள்ள கட்டச்சம்பல் அடிக்க போறேன்னு வா. அப்பம் சுருவாட்டுட்டு வாரன்னு எடுத்துட்டு வா. இப்போ கட்டச்சம்பல் அடிப்போம், வெங்காயத்தை அடிப்போம். முதல் இங்க பாருங்க ஒரு எடியா போட இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பறக்கும். அதாலதான் பாத்தீங்களா. இப்ப இந்த மாதிரி வெங்காயம் முடிப்படுது. இனி கருவேப்பிலையும் சேர்த்து இதோட கட்டத்தூள் பெரிய உரல் எடுத்துருக்கலாமே. என்னங்களை கட்டத்தூள் எல்லாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட மாசி இந்த மாதிரி தூள் எடுத்து வச்சுக்கணும் பாருங்க, மாசி தூள். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இடிச்சிருப்போம். கட்டத்தூள் இருந்தா போட்டிருக்கேன். மிளகு தூள் வேணாம். இப்ப பாருங்க கட்டச்சம்பல் ரெடி. தேசிக்காய் புளி இருந்தா நீங்க விடலாம். அழிச்செடுப்பேன். தேசிக்காய் புளி சேர்த்துட்டு கலந்துடுவோம். டேஸ்ட் பார்ப்போமா அப்படி இருக்கு. கொட்டச்சம்பல் கொட்டச்சம்பல் கொட்டை சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு.
கட்டச்சம்பல் ரெடி. இங்க பாருங்க அப்பங்களும் ரெடி ஆகுது. நீ எல்லாத்தையும் சுருட்டு வார. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க சூப்பரான அப்பம் எல்லாம் சுட்டாச்சு. உடனடி அப்பம் வந்து பாருங்க பாத்தீங்களா. இது வந்து முட்டை அப்பம் 3 சுட்டுருக்கு. நீங்க வந்து இதெல்லாம் பிளேன் அப்பம். நீங்க பாருங்க பிளேன் அப்பம். இது எல்லாம் பால் அப்பம். ஏண்டா இந்த மகன் பால் அப்பம் கேட்டு கொண்டு இருப்பாரு. சரியா. இது பாருங்க இங்க பாத்தீங்களா எப்படி வட்டமா வந்துருக்கு பாத்தீங்களா. அதுக்கு பிறகு இது வந்து பால் அப்பம். அமௌண்ட் எடுக்கவா பியுதடா. ஓகே. அப்படியே கனநேரம் இருந்ததுதான் நண்பர்களே. பிஞ்சு தொங்குது. பரவாயில்ல என்ன. ஓகே. அதுக்கு பிறகு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை அப்பம். இது எனக்கு ஓகே. இல்ல இது எனக்கு போ இந்த இருக்கு. இதை நீ எடு. இது நல்லா இருக்கு. இது வேணும். இதா வேணும். நல்ல ஆலிவர். ஓகே. அப்ப இது இருக்கு. நம்ம பேரன் இதுவும் ஹாஃப் ஆயில் மாதிரி தான் இருந்தாரு. நீ பேருந்து சொல்லுவியே. இங்க பாருங்க. அதுக்கு பிறகு இது வந்து கட்டச்சம்பு. பாலப்பத்துக்கும் முட்டையப்பத்துக்கும் இது இல்லாம சாப்பிடலாம். சம்பல் இல்லாமலே சாப்பிடலாம். ஆனா முட்டையப்பத்துக்கும் சம்பளோட சாப்பிட நல்லா இருக்கும்டா. சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சுவையான அப்பம் ரெடி. வாங்க பாருங்க. உடனடி அப்பம் ரெடி. இது வந்து முட்டையப்பம், இது பாலப்பம், இது பிளேன் அப்பம். பாத்தீங்களா. முதல் இனிப்புல இருந்து ஆரம்பிப்போமா பாருங்க. இன்ஸ்டன்ட் அப்பம், பாலப்பம், பாலப்பம், முட்டையப்பம் எல்லாம் தான் எப்படி வருது பாருங்க. பஞ்சு மாதிரி இப்படி எடுத்து இப்படி சாப்பிடுவோம். இதுக்கு சாம்பார். நாங்க உண்மைக்கு நிறைய சாப்பிட்டோமே. நம்ம சூப்பரா இருக்கு. இதுக்கு சம்பளே தேவையில்லை இந்த பாலப்பத்துக்கு. சொம்ம பஞ்சு மாதிரி வாயில வச்சோன்னா கரையுது நண்பர்களே, கரையுது. என்ன அப்பம் இது? இவருக்கு பிடிச்ச அப்பம். உண்மைக்கு வேற லெவலா இருக்கு. இது வந்து முட்டையப்பம். நான் ஹாஃப் ஆயில்ல போட்டு பறிச்சுட்டான். அது இது அப்படிதான் வருது. ஓ எப்படி சூப்பரா இருக்கு நண்பர்களே. எப்படி சாப்பிட செம்ம. இதோட சாப்பிடும். ரொம்ப வேற லெவல். நீயே சுட்டு நீயே தின்றாடு. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நீங்க செஞ்சு பாருங்க. சரியா. வேற லெவல்டா. தான் 5 ரூபாய் சாப்பிட்டு. பாருங்க. இது வந்து பிளேன். எப்படி இருக்கு பாருங்க. பஞ்சு மேன் பாத்தீங்களா. அப்படியே எங்களுக்கு கோல் வந்துட்டு ஓகே. இங்க பாருங்க. இது பிளேன் அப்பம். பிளேன் அப்பம் தான் செம்ம. இந்த கட்டை சம்பளோட சாப்பிட பிளேன் ஆப்ப ஆப்ப. அந்த மாசி எல்லாம் கடிவிட வேற லெவல். பாருங்க. இப்படித்தான் கடையில விற்கும். இப்படி சாப்பிடணும். உண்மைக்கு செஞ்சு பாருங்க. உடனடி அப்பம். அப்பம் சுடணும்னு சொன்னா நாங்க அரிசி ஊற வச்சு உடனடி அப்பம் டக்குன்னு சுற்றுலாம் நண்பர்களே. அப்பம் சுடுறா அரிசியை ஊற வச்சு நாங்க கலந்து அதுக்கு பிறகு அதை கிரைண்டர்ல அரைச்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. சும்மா இடியப்பம் மாவு நீங்க இடியப்பம் வைக்கிற வரத்த அரிசிமா ஒட்டுட்டீங்க வீட்டுல இருக்கும். அப்படி இல்லாட்டி கடையில சரி நீங்க பேக்கெட்டா வாங்கி. நான் கணக்க 4 கப் எடுத்திருக்கேன். நீங்க குறைய செய்யறேன்டா 2 கப் படி எடுக்கலாம். 2 கப் மா எடுத்தீங்கன்னு சொன்னா சோறு வந்து 1 கப் எடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பூ 1 கப் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க சரி சமனா குறைச்சும் செய்யலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். டக்குன்னு செய்திடலாம். பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு விட்டவே மாட்டீங்க. உடனடி அப்பம், திடீர் அப்பம், இன்ஸ்டன்ட் அப்பமே நம்ம நிறைய பேர் வைக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க கீழே போயிருந்து வடிவா சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பாய். வேற லெவல் முட்டை அப்பம்.